ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஓ சுகுமாரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு உடல் நல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள யார் தொட்டாலும் அவங்களுக்கு ஷாக் அடி. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க அப்படியே வளர்றாங்க. ரொம்ப அராத்தா வாழுத்தனமாக வளர்றாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ வராப்ல வந்து லவ் பண்றாப்ல, கல்யாணமும் பண்ணிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க அந்த ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். குறிப்பா இந்த ஒன்லைன் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஒன்லைனாவே இருக்கு. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் படம் பூராவே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சொல்லவே வேணாம், ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் பண்ற ஒரு சில காமெடி காட்சிகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் வந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளவு தூரம் ஸ்டோரி பிளாட்டை இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஸ்கிரீன் பிளே எழுதாதனால பல போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாம பல காட்சிகள்ல காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நீளமா போன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல வர அடுத்தடுத்த காட்சிகளை நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது. ரொம்பவே ப்ரெடிக்டபிளாகவும் லாகிங்காகவும் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.